கொள்கைகளுக்கு இந்த தேர்தலில் வேலை இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பாஜக திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணாங்கிறது திருப்பரங்குன்ற மக்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனா அந்த பாஜக 3 இடங்கள்ல முன்னிலை பெறுது. மிக தீவிரமா களத்துல வெல்லும் ஜனநாயகம் இந்த மாதிரியான பல ஜனநாயக எதிர்ப்பு மாநாடு நடத்தின விசிக ஒரு இடத்துல தான் முன்னிலை பெறுது. அமமுகவே ஒரு இடத்துல முன்னிலை பெறுதுங்கிறப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரியாரா, கொள்கையா, சமத்துவமா, இடதுசாரியா, அம்பேத்கரியமா இது எதுவுமே வேலை செய்யல. வேலை செஞ்ச ஒரே ஃபேக்டர் சினிமா, கரிஸ்மா, விஜய் இது மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துறதாக இருக்கு. இல்ல நீங்க சொன்னதுபடி இப்ப விஜய் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் 2 தொகுதிகள்ல போட்டிடுறாரு. அதோட நிலவரம் எப்படின்னா, பெரம்பூர்ல 4 சுற்றுகள் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 22 சுற்றுகள். அதுல 9038 வாக்குகள் முன்னிலையில விஜய் இருக்காரு. மொத்தமா 23,673 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவருக்கு அடுத்ததா திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் 14,635 வாக்குகள், 9,038 வாக்குகள் பின்னாடி உள்ள இருக்காங்க. திலகபாமா 2,155 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. திருச்சி கிழக்கு இதுல இந்த ட்ரெண்ட் இப்படியே இருந்தாலும் தாவேகா அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாலைக்குள்ள ஏதாச்சும் ஒரு முடிவு நோக்கி 8 இடம் மெஜாரிட்டி வேணும் விஜய்க்குன்னா, 8 வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. 8 வராத பட்சத்துல தாவேகாவுக்கு அதிமுகவினுடைய உதவி தேவைப்படும். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, நாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேகாவோட கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரியான கணக்குகள் தான் இங்க தயாராகிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல அதிமுக போயிடுச்சுன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம், எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், விஜய் துணை முதல்வர் வேட்பாளர்னும். இப்ப விஜய் முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி துணை முதல்வர் வேட்பாளர் இருந்தாதான் இந்த கூட்டணி அமையுங்கிறதையும் பார்க்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலையுமே ஒரு பெரிய அளவுல கிறிஸ்துவடங்கிற நேரம் போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல பாருங்க, பனையூர் கதவு தட்டிட்டு இருப்பாரு கிறிஸ்துவடங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவருமே வெளிப்படையா தான் சொல்லி இருந்தாரு. அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இருக்கு. என்னன்னா அண்ணா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா போவாங்க. இல்ல ஏன்னா தாவேகாவுக்கும் ஒன்றியத்துல ஒரு சப்போர்ட் தேவை தானே. ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு அங்கம். அப்ப ஒரு மாநில அரசுக்கு இந்தியா ஒன்றிய அரசோட இது தேவை தானே. காங்கிரஸ் ஏன் நான் போகும்னு சொல்றேன்னா, அதற்கான ஏற்பாடுகள் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜோதிமணி என்ன சொல்றாங்க, பெண்கள், மகளிர், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் விருதுநகர் எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க விஜய் தான் பெரிய போர்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லவே வேண்டாம், விஜயோட பிராண்ட் அம்பாசிடரா அவர் செயல்பட்டு இருக்காரு. அவர் ஒன்னும் பேசுறாரு. கிறிஸ்டோடங்கர் என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு முதல்லயே சொன்னார். அதற்கு RS பாரதி கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சார்.